பிதாவின் சன்னதி சேரலாமே சந்ததம். உம்மடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரலாமே சந்ததம். நீரல்லாய் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லாய் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஆண்டவர் இந்த நாமத்தினோடு இந்த யாசப்பாடியை கல்யாணப்படுத்துகிறேன். ஐயா பிள்ளையாவை கொண்டு இந்த நாளிலே தூங்க முடியாத சுத்தம் கொண்டு கத்தக்கமையெல்லாம் கூட்டி சேர்த்திருப்பதற்காக, ஆண்டவரை மைமைப்படுத்த கூட்டி சேர்த்திருப்பதற்காக, சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, நம்மை கூட்டி சேர்த்ததற்காக, சுத்தாவியான மத்தியிலே இறைவனை பிரசனமாக்கி அவர் நம்மை வழிநடத்துவதற்காக ஆண்டவருக்கு சோதனைகளை செலுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்குமுள்ள ரட்சகரே, நிறைந்த ஆவியானவரே, ஒரு கோடி கோடி சோதரம் ஐயா. இந்த யாவை கொண்டு கர்த்தர் இந்த இடத்திலே வட்டாரத்தில் உள்ள திருச்சபை மக்களுக்கும் திருச்சபை தலைவர்களுக்கும் வேதாகமத்தை கற்றுக்கொள்ளவும் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளவும் இவர்களை கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நினைக்கிறோம். சுத்தாவியானவர் தொடர்ந்து அவர்களுக்குள்ளே வைத்த திட்டங்களின்படி, தீர்மானத்தின்படி, எடுத்துக்கொண்ட முடிவுகளின்படி கர்த்தர் இவர்களை ஆண்டு நடத்துவாராக. இந்த இடத்திலே வருகிற எல்லா திருச்சபை மக்களையும் கூட கரங்களை வைக்கிறோம். எல்லா திருச்சபை தலைவர்களும் கூட கரங்களை வைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வாராக. ஆண்டவர் இந்த இடத்திலே கூடி வருகிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் பரிசுத்தாவியானவர் ஆண்டு கொள்வாராக. இடத்தில் வருகிற ஒவ்வொரு அத்தனை பேர் வேத வெளிச்சத்தினால் உங்களுடைய ஒளியினாலும் நிரம்பி கடந்து போக முடியாது, உருவாக்கப்பட்டு கடந்து போக முடியாது, கற்றுக்கொண்டு கடந்து போக முடியாது. குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த ரிப்பனை வெட்டி இந்த வேத கல்லூரியை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசி கேட்போம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளிடத்தில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்திலே
கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது தேனியிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் அருள் சேசுகுமார் முன்பாக வந்து இந்த வேதாகம் கல்லூரியினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த சென்னையிலே ராமேஸ்வரம் கிருபாசன வேதாகம கல்லூரி ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக இந்த பகுதியில் உள்ளவர்கள் யாரெல்லாம் உடைய வேத வசனங்களை, வசனத்தின் வெளிச்சத்தை, வசனத்தின் விளக்கங்களை, வசனத்தின் ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ சித்தமாக இருக்கிறீரோ அவர்களெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகை வரைக்கும் ஆண்டவருக்கு சித்தமானபடி ஆண்டவரே இந்த வேதாகம கல்லூரி நடக்க, இதன் மூலமாய் உம்முடைய நாம மகிமைப்பட, உம்முடைய வேதம் பிரசித்தப்படுத்தப்பட, ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் வளர்ச்சி அடைய, ஆண்டவரே ஊழியத்திலே வளர்ச்சி அடைய, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமைக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உள்ள பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுதும் கூட செஃபி பேராயத்தினுடைய தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடெண்டாகவும் ஸ்தோத்ரம் அரசியல் பிரிவினுடைய தேசிய தலைவராகவும் இருக்கக்கூடிய பிஷப் ரெவரண்ட் டாக்டர் மேசே ஸ்தோத்ரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மேசாக் ராஜா ஐயா அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமது கல்லூரியின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும்படி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரைஸ் காட். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியாய் மங்களகரமான ஒரு நாள். இந்த நாளிலும் ஒரு புதிய வேதாகம கல்லூரியை ஆரம்பிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தபடியால் இந்த நாள் முதல் கொண்டு இந்த கல்லூரியிலே வந்து பயிலக்கூடிய இன்னும் அநேக ஸ்டூடெண்ட்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக இந்த நாள் துவக்க நாளாக இருக்கிறபடினால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இன்றைக்கும் இது அற்பமாய் ஆரம்பித்தாலும் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு மகிமையான வேதாகம கல்லூரியை அநேக மக்கள் பயன்பெறும்படியாய், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளத்தக்கதாய், சத்தியத்தில் நிலநிற்கும்படியாய், சத்தியத்தை அறியத்தக்கதாய், சத்தியம்தான் ஒரு மனிதனை வாழ வைத்து உயிர்ப்பிக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட சத்தியத்தில் எல்லாரும் ஊன்று கட்டப்படும்படியாய் நாம் பாரத்தோடு இணைந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ராமேஸ்வர கிருபாசன வேதாகம கல்லூரிக்காக உம்முடைய அன்பு பாதத்தில் வருகிறோம் சுவாமி. இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய சென்னை பட்டணத்தில் இந்த வேசார்பாடி பகுதியில் தேவநாம மகிமைக்காக ஆரம்பிக்கிற இந்த வேதாகம கல்லூரியை தேவன் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. வசனம் சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். நீங்க இரக்கம் பாராட்டி ஆண்டவரே இந்த இடத்துல தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அநேக மக்கள் வந்து பயன்பெறத்தக்கதாய், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளத்தக்கதாய், கடைசி நாட்களில் உபதேசங்கள் மாறுகிறது, சத்தியங்கள் மாறுகிறது. ஆண்டவரே, அதிகமாய் ஹைப்பர் கிரேஸை ஆண்டவரே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள வைராக்கியமுள்ள ஆவிக்குரிய திருச்சபைகளை கர்த்தர் தட்டி எழுப்புவீராக சுவாமி. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஆண்டவரே துவக்க வருகை தந்திருக்கிற ஆண்டவரே அன்பு ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். இதை நடத்துகிற இந்த ஸ்தல போதகருக்காக ஆண்டவரே விசேஷமா இந்த இடத்தை ஆண்டவரே கர்த்தாவே பொறுப்பெடுத்து செய்கிறதான அன்பு பாச ஸ்டீஃபன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வரக்கூடிய ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் எல்லாம்.
இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். அருமையான இந்த சபையினுடைய மேசியா சுவிசேஷ சபையினுடைய தலைமை போதகரும் நமது வேதாம கல்லூரியினுடைய இந்த சென்னை கிருபாசன வேதாம கல்லூரியினுடைய பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய ரெவரண்ட் பீட்டர் ஐயா அவர்கள் வந்து நமக்கு சாட்சி சொல்லுவார்கள். இந்த இடத்துல நாம் வேதாம கல்லூரி நடத்துவதற்கு அவங்க ஸ்தோத்திர இடத்தை தந்திருக்கிறார்கள். அவருடைய பெருந்தன்மை ஸ்தோத்திரம் நினைக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தேசத்தின் பல்வேறு இடங்களிலே அவர்கள் கடந்து போய் சுவிசேஷ பணியை செய்து வருகிறார்கள். டீமாக இந்திய தேசம் மாத்திரமல்ல, வெளிநாடுகளிலும் பல நாடுகளிலே கடந்து சென்று ஒரு குழுவினராக கடந்து சென்று சுவிசேஷ பணியை அவர்கள் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக செய்து வருகிறார்கள். அவர்கள் செய்கிற ஊழிய பணியை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் ரட்சிப்புகளே கொண்டு வந்திருக்கிறார். அவர்களோடு கூட நல்ல ஒரு ஸ்தோத்திரம் முழு நேரமாகவும் பகுதி நேரம் ஊழியம் செய்கிற சுவிசேஷ குழுவினர் அவர்களோடு இணைந்திருப்பது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக, அவர்கள் இன்னும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக, இந்த ஊழியங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் எல்லாம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் முன்பாக வந்து நமக்கு சாட்சி சொல்லுவாங்க. உற்சாகமாய் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். உற்சாகமாய் கரங்களை தட்டிக்க வரோம். கண்களை மூடி நாம் ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, பரலோகத்தில் விட்டிருக்கிற நல்ல பிதாவே, ஒன்றான மேதேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்வது போல பூமியிலும் இப்படி சித்தம் செய்வதற்கு தேவன் எங்களை உலகம் தோற்றத்துக்கு முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் எங்களை முன்குறித்து நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை நான் நேர்த்தியாக செய்வேன் சொன்ன தேவனாக கர்த்தர், எங்கள் அறிவுக்கு எங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நம்முடைய கிருபையினாலும் நம்முடைய கிரியினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு காரியங்களும் பரலோகத்தின் தேவன் மகிமைப்பட்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தயவுக்காக ஸ்துதிக்கிறையா. அடியானை மறைத்து பேசும் நான் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதா, ஆமென். கர்த்தர் வந்திருக்கிற அருமையான சபை போதுமானவர்களுக்கும் சுவிசேஷமானவர்களுக்கும் வந்திருக்கிற அருமையான ஐயார்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வைத்த இந்த நாமத்தினாலே சோத்திரத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளியும் ஏறக்குரிய 93ஆம் ஆண்டிலே இந்த ஒளித்தை நாங்கள் துவங்கினோம். ஷாம் சுந்தர ஐயா அவர்கள் வந்து தான் சபையை டெடிகேட் பண்ணி எங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்து நடத்தினார். அப்போது அந்த நாள்லேருந்து தேவன் ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தாலும் தேசத்தை குறித்து ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மிக உண்டாவதாக தமிழகத்தை குறித்து முதல்ல ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த பாரத்தின் அடிப்படையில் 17 ஆண்டுகளாய் தமிழ்நாடு மாத்திரம் சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்து, அப்போது அந்த நாளில் 17,274 கிராமம் தமிழ்நாட்டில் மொத்தப்பட்டிருக்கும். மலை பிரதேசம் வந்து ஒரு 72 மலை இருக்குது, ஜனங்க வசிக்கிற மலை. இப்போ இந்து டெம்பிள் மலை இருக்குது, உபயோகப்படாத மலைகள் உண்டு. இப்படி 72 மலையில் ஆண்டோட பெரிய கிருபினாலே 28 மலையை சந்திக்க தேவன் கிருபை செய்தார். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 32 மாவட்டத்திலும் ஏறக்குரிய ஒரு 7,000 கிராமங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய தீவு ராமேஸ்வரம், இந்தியாவில் பெரிய தீவு அந்தமான். இப்படி தீவு குட்டி குட்டி தீவு பக்கத்தில் ஆந்திரா பார்டர்லேருந்து மார்த்தாண்டம் கேரளா பார்டர் வரைக்கும் ஆண்டு சந்திக்கும்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தா. 2001 நாங்கள் ஆந்திராவில் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இதை படிவெற்காடு ஆந்திரா பார்டரில் மார்த்தாண்டம் கேரளாவில் போய் முடிக்கும்போது கிட்டத்தட்ட 4 வருஷம் தோற்றுறோம். அந்த ஊழியத்தை முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்குரிய சுனாமி வந்து நாங்கள் சந்தித்த மக்கள் எல்லோரும் அநேகர் கடலுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களோட ஃபோட்டோ என்னோட இருக்குது. ஆனால் ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே கற்று அந்த மக்கள் சத்தியத்தை அறிக்கிற ஒரு வாய்ப்பு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, ஒரு 7,000 கிராமங்களை தமிழ்நாட்டில் மாத்திரம் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு 2009 மீண்டும் இந்த ஊழியத்தை இந்திய தேசத்தை குறித்து ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். பார்த்தீங்கன்னா 32 நான் சுருக்கமாக முடிச்சிட டைம் இல்லை. 32 மாநில இந்தியாவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32 மாநிலத்திலும் தேவனுடைய பிரதான கிருபையினாலே ஒரு 28 மாநிலங்களை சந்திக்க தேவன் இரக்கம் பாராட்டினார். அநேக ஆர்எஸ்எஸ்னால் நாங்கள் பாதிக்கப்பட்டு ரத்த சிந்தி பல முறை நாங்கள் ஸ்தோத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை அமர வச்சு துன்புறுத்தல் ஆகி இப்படியாக பல பாதியிலே கர்த்தருடைய கிருபையிலே 35 வருஷம் அந்த ஊழியத்தை நடத்தினார். சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும் இலங்கை, நேபாள், அந்தமான், பர்மா, ஸ்தோத்திரம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இடங்களில் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு நாங்கள் அருமையான தேவனுடைய தாசனும் பல ஊழியக்காரர்களை இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பகுதியில் குறித்து அநேக இடங்களில் நம்ம ஊழியத்தில் போனாலும் இன்றைக்கு கடைசி காலத்தில் வாலிபர்கள் தவறான பாதையில் போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு திருப்பு முனையை நம்ம உண்டாக்கணும். அநேக இடங்களில் நம்ம வசிக்கிற பக்கத்திலேயே எவ்வளோ வாலிபர்கள் திருச்சபைக்கு போகிற பிள்ளைங்களை கூட வாலிப பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை ஜீவியம் தாறுமாறாக போய் கொண்டு கைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சரியான ஆட்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா பீரியடில் தான் இந்த ஆலயத்தை கத்த கிருபை சேர்ந்தார். ஆலயம் கட்டும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மேல் ஸ்தலத்தை குறித்து எனக்கு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். மேல் ஸ்தலத்தை நம்ம எப்படியாவது இங்கேயும் ஒரு பைபிள் காலேஜை உருவாக்கக்கூடாது. இந்த எவ்வளோ பிள்ளைகளுக்கு இங்கே சத்தியம் இல்லாத பல தீய பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறாங்களே, அவங்கள தேவன் பக்கம் எப்படியாவது திருப்பி ஒரு மிஷினரிகளாக உருவாக்கணும்னு எனக்குள்ளே ஒரு பாரம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, இந்த கிடக்கிறத இந்த கீழ் ஸ்தலத்தை கட்டுவதற்கு 4.5 வருஷம் ஆச்சு. ஆனால் மேல் ஸ்தலத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் 6 மாதத்தில் கட்டி முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அனாதி தீர்மானம் இந்த இடத்துல தேவன். அப்போது நான் ஜெபிக்கும் போது சரி, நல்ல ஒரு ஆழமான சத்தியத்துக்குள்ளே ஜனங்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு மனோபாரத்தோடு ஜெபிக்கும் போது அப்புறம் நான் இந்த பக்கத்தில் அநேக இடத்துல ஊழியக்காரங்க நண்பர்கள் இருந்தாலும் கிருபாசன ஊழியத்தில் அதிகமாக நான் நேசித்து அருமையான தேவனுடைய தாசன், என்னுடைய ஆவிக்குரிய சகோதரன் அருமையான அன்புதாஸ் ஐயா, அவளோடு கூட இணைந்து நான் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளமாக இந்தியா முழுவதும் நாங்கள் பயணித்திருக்கிறோம். அப்போது சரி, இந்த மேலு செலுத்த ஐயா இடத்துல நம்ம கொடுப்போம். அவர் மூலிமா இந்த நம்பிய இடத்துக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக்கட்டும். அநேகர் வாலிபர்கள் தேவன் பக்கம் திரும்பட்டன்னு ஒரு பாவனை எனக்குள்ளே உருவானது. இப்போ ஐயாவிடத்தில் நான் பேசினேன். ஐயா, இந்த மாதிரி மேல் தளத்தை எங்களால் இயன்ற அளவுக்கு இந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு ஒப்படைக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல வேதாகமம் கற்றுக்கொண்டு அநேக வாலிபர்களை தேவன் பக்கம் திருப்பதற்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படி சொல்லி ஐயாவோட சொன்னேன். உடனே அவரும் ஐயாவை அன்போடு ஏற்றுக்கொண்டு சகோதரர்கள் பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களையும் பாஸ்டர் அருள் அவர்களையும் வர வைத்து நாங்கள் பேசணும். பேசின பிறகு இந்த இடத்துல இது நம்முடைய விருப்பம் அல்ல, இது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அல்லது சொல்லுமா, கர்த்தருடைய நாமத்துக்கு இங்கே எப்படியாவது ஒரு வேதாகம் கல்வி முடியுமா, வேதத்தை கற்றி இந்த வியாசார்படினா ஒரு மோசமான இடமா இருக்குல்ல, இது ஒரு சத்திய நகரமாய் மாறணும். பிரைஸ்ல சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற சென்னை பட்டணத்துல அதிகமான சபை 240 சபை இருக்குதுங்க. வியாசார்படி எத்தனை 240 சபை. அப்போ இங்கே துன்மார்க்கமான 2 பேர்கள் எடுத்து இருந்தாலும் சபை உருவாக்குது. அதை காட்டிலும் இந்த இடத்த ஒரு பரிசுத்த நகரமாக ஒரு சத்தியமான நகரமாக உருவாக்க தான் எனக்கு ஒரு பெரிய பாரம் வந்தது. அந்த பாரத்தோட அர்ப்பணிப்பை தான் இந்த ஏரியாவில் முதல் பைபிள் காலேஜ் நம்ம பக்கத்தில் தான் கற்று தான் வரும். கிருபாசன வேதாகம் கல்லூரி மூலிமா அந்த வாய்ப்பை கற்று நமக்கு கிருபை சேர்ந்தார். தொடர்ந்து இந்த கிருபாசன வேதாகம் கல்லூரிக்காக உங்கள் தனி ஜபத்தில் குடும்ப ஜபத்தில் ஜபித்து கொண்டு இந்த ஊழியத்தை தாங்கும்படியாகும். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் தயவு செய்து இந்த காலேஜுக்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த அருமையான வேதம் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் சோத்திரத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. கரங்கள் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காக அருமையான ஐயா அவர்கள் செய்கிற இந்த ஊழியங்களுக்காக சுவிசேஷ பணிக்காக தொடர்ந்து இந்த இடத்தில் நடக்க இருக்கிறதான வேதாகம கல்லூரியின் ஆசீர்வாதத்திற்காக பாஸ்டர் பால் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ஏசிய சபையில் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உற்சாகமே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே எங்கள் மத்தியிலே திருத்த தேவனுடைய பிரசன்னத்திற்காக அபிஷேகத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டமாக நம்முடைய தாசனை கொண்டு இந்த பகுதியிலே இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு இங்கு மாத்திரமல்ல இந்திய தேசம் முழுவதும் சென்று தம்முடைய பாரத்தை வேதனை சுவிசேஷத்தின் மூலமாக அவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர் கொடுத்த துணைவியார் அவர்களோடு சேர்ந்து அநேக கஷ்டங்கள் மத்தியிலே பாரங்கள் மத்தியிலே உடைய மகனோடு ஒரு மனதோடு ஒற்றுமையோடு அவர்களும் உடைய ஊழியத்தை தியாகமாக செய்து கொண்டிருக்கிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த ஊழியத்தை தாங்காவிட்டால் அவர் வெளியிலே சென்று விடுதலையோடு ஊழியத்தை செய்ய முடியாது.
அவர்களுக்காக அடியான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே இந்த வேதாகம கல்லூரியை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இது இன்று நேற்று யோசித்து ஆரம்பித்ததல்ல, நீண்ட நாளுடைய பிரயாசம், ஜெபம். இதன் வாயிலாக ஒரு நல்ல வேதாகம கல்லூரியை கர்த்தர் ஆரம்பிக்க நீர் உதவி செய்கிறீர். தம்முடைய தாசன் மூலமாக ஆவியானவருடைய நடத்துதலோடு இந்த கிருபாசனத்தின் ஸ்தாபனத்தின் ஊழியத்தின் மூலமாக ஒரு நல்ல வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்று கர்த்தர் அறிவீர். இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள்கள் கர்த்தரை அறிந்து ஊழிய சிந்தையோடு ஊழியத்திற்கு வந்து வேதத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் சுவாமி. அந்த நாளிலும் தம்முடைய தாசன் தம்முடைய வார்த்தையை கொண்டு வரும்போது இந்த வேதாகம கல்லூரிக்குரிய ஆலோசனையும் ஒரு நல்ல ஆழமான சத்தியத்தை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஊழியம் தொடர்ந்து இந்த வேதாகம கல்லூரி தடையின்றி நடக்க அதற்குரிய தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. பொருளாதார ஊழியர்கள் மற்ற உதவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தும். வருகை முழுவதும் இந்த ஊழியம் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஐயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாஸ்டர் சாம் சுதாகர் ஐயா நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எஸ்பிசியில் ஸ்தோத்திரம் ஆசிரியராக இருந்து பல வருடங்களாக மாணவர்களுக்கு பாடங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நேர்த்தியாக எடுப்பார்கள். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவங்க ஸ்தோத்திரம் நிறைய ஆண்டுகள் ஸ்தோத்திரம் சுமார் 30 வருடங்களும் இருக்கலாம் மியூசிக் டைரக்டராக இருக்கிறாங்க. நிறைய ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் தாளந்துகளை கர்த்தர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவர்கள் நம்மத்திலே வந்திருப்பது நமக்கு சந்தோஷம். அவர்களை வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் இப்பொழுது நம்மத்தில் வந்து இந்த வேதாகம கல்லூரியின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும்படி அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராம். ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, வார்த்தையின் வல்லமையினால் சூரியன் சந்திரன் முதலாய் சகலவற்றையும் 6 நாட்களிலே படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தவரே, மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கி அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக்கினாவரே, இந்த அருமையான காலவேளையிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை அப்படியே நம்பி விசுவாசித்து எங்களை படைத்தவரும் உருவாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டவரும் இந்த நாள் வரையிலும் எங்களை பத்திரமாய் பாதுகாக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்திலே எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். விசேஷமாக இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே, இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிற இந்த வேதாகம கல்லூரியை ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற தடைகளை நீர் உடைக்கும்படி வேதம் சொல்லுகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த நிஜமான சத்தியத்தை ஆண்டவரை வேதத்தின் அறிவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாக்கியத்தை இந்த நாட்களிலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வேதாகம கல்லூரியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இதில் ஆண்டவரை படிக்க போகிற மாணவர்களுக்காக, கற்றுக் கொடுக்க போகிற ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று வரும் நாட்களிலே ஆண்டவரே சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, மேய்ப்பர்களாக, ஆண்டவரே அப்போஸ்தலர்களாக, மிஷனரிமார்களாக கடந்து செல்வதற்கு இந்த இடத்தை நீர் ஒரு ஆண்டவரே கர்த்தாவே அடிப்படையான இடமாய் வைத்து ஆண்டவரே நீர் செயல்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, இந்த பகுதி வாழ் மக்களுக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இதற்கான முயற்சிகள் எடுக்கிற அனைத்து போதகர்களுக்காக, விசேஷமாக கிருபாசனத்தின் ஆண்டவரே ஊழிய தலைமைக்கு பொறுப்புள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை கைட் பண்ணுவீராக. ஆண்டவரே, ஆலோசனை தருவீராக. இன்னும் இதை மேம்படுத்துவதற்கு, அநேகரை சேர்ப்பதற்கான நல்ல திட்டங்களை ஆண்டவரை வகுத்து கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கு மேலாக இந்த ஊழியத்திற்கு எதிராய் கிரியை செய்கிற வல்லமைகளை, கிரியைகளை, பலவானின் ஆவிகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களை இந்த திருச்சபைக்காக, இந்த ஊழியங்களுக்காக, இந்த கல்லூரிக்காக, இதில் படிக்கிற மாணவர்களுக்காக, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்காக உரிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வரவேற்புரை. ஸ்தோத்திரம். இந்த கிருபாசன வேதாகம கல்லூரியினுடைய பிரதிஷ்டை விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நமது ஸ்தாபனத்தின் தலைமை போதகராக இருக்கிற அருமையான ஐயா அவர்களை வரவேற்பதிலே சந்தோஷப்படுகிறோம், வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த வேதாகம கல்லூரி இங்கே வைத்து தூங்குவதற்கு இந்த கட்டடத்தை, இந்த இடத்தை நமக்கு தந்து இதுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து செலவுகளை பண்ணி பல நாட்களாக இதுக்காக ஜெபித்து இந்த நாளில் இதை நடத்துவதற்கு மிகவும் பேருதவியாக இருந்து வருகிற, இனிமேலும் நம்மளோடு கூட இணைந்து செயல்பட இருக்கிற அருமையான ஐயாவையும் பாஸ்டர் அம்மாவையும் வரவேற்பதிலே, சபை மக்களை வரவேற்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இந்த சோத்திரம் ஆர்கேபிசி வேதாகம கல்லூரியின் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பாஸ்டர் வேதமாணிக்க ஐயா அவர்கள், பாஸ்டர் அருள் சேசுகுமார், பாஸ்டர் ஹென்றி, பாஸ்டர் டேவிட், சோத்திரம் பாஸ்டர் ராஜ்குமார் ஐயா, பாஸ்டர் சுதாகர் ஐயா, இவர்கள் இன்னும் பாஸ்டர் இம்மானுவேல் வரவில்லை, பாஸ்டர் வரவில்லை. இன்னும் நிறைய தேவ ஊழியர்கள் இங்கே கற்றுக் கொடுக்க முடியாது இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் இங்கே வந்திருப்பதிலே சந்தோஷப்படுகிறோம், அவர்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ஸ்தோத்திரம். விசேஷமாக செபிவே அமைப்பினுடைய தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய அருமையான மேசகராஜ் ஐயா, பிசப் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். மற்றுமாக இங்கே வந்திருக்கிற ஏசிஎஸ் சபையினுடைய ஊழியர்களாக இருக்கக்கூடிய பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து கூறுகிறோம், நன்றி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஸ்தோத்திரம் வேதாகம கல்லூரியானது ஸ்தோத்திர 17/7/2017 அன்று ராமேஸ்வரம் தீவில் வைத்து ஆரம்பிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் முதல் பேட்சில் 33 பேருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. அது தொடர்ந்து கொரோனா காலகட்டம் என்பதனாலே ஸ்தோத்திரம் வகுப்புகள் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு 3 ஆண்டு காலங்கள் தடைப்பட்டிருந்தது. மறுபடியும் இதை நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஸ்தோத்திரம் ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், 3ஆவதாக இங்கே நாம் இதை ஆரம்பித்திருக்கிறோம். ஏறக்குறைய இதுவரைக்கும் ஒரு 55 பேர் இதில் மாணவர்களாக படித்து கொண்டிருக்கிறார்கள். பகல் நேர கல்லூரியாகவும் மாலை நேர கல்லூரியாகவும் இது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இங்கே சென்னையிலையும் கூட வியாசர்பாடியில் இந்த சபையில் வைத்து நடக்க இருக்கிற வேதாகம கல்லூரியானது ஸ்தோத்திரம் பகல் 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை நேரத்திலே மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இங்கே வேதாகம கல்லூரி ஸ்தோத்திரம் நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். முழு நேர ஊழியர்களும் இதில் இணைந்து படிக்கலாம். பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறவர்களும் வேலைக்கு செல்கிறவர்களும் ஸ்தோத்திர வேதத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள யாவரும் இதில் நீங்கள் என்ன செய்யலாம், இணைந்து படிக்கலாம். வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் கூட, குடும்ப பெண்கள் கூட நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்களானால் இதை இணைந்து படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் வேதாகம கல்லூரி படிப்பது என்பது ஸ்தோத்திரம் சிரமமாக இருந்தது. நம்ம குடும்பத்தை விட்டு ஊர் விட்டு வெளியூர்களில் போய் பல மைல் பிரயாணம் பண்ணி பல வருடங்கள் 2-3 வருடங்கள் தங்கி இருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. அன்றைக்கு வேதாகம கல்லூரி படிப்பதற்கு நிறைய பணம் செலவாகும். ஸ்தோத்திரம் அதிகமாக அதில் ஆர்வம் காட்டுவதில்லை. யாரும் ஊருக்கு ஒருத்தங்க 2 பேர் படிப்பாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இல்லை. எல்லா இடங்களிலும் வேதாகம கல்லூரியை இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் ஸ்தோத்திரம் ட்ரினிட்டி பைபிள் காலேஜ் இருக்கிறது.
மாரநாதா பைபிள் காலேஜ் இங்கே நடைபெற்று கொண்டு வந்தது சென்னையில். இன்னும் ஸ்தோத்திரம் எம்பிஎஸ் சபை சார்பாக, ஏசிஎஸ் சபை சார்பாக, இப்படி பல சபைகள் சார்பாக பல்வேறு வேதாம கல்லூரி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்துஸ்தான் பைபிள் காலேஜ் கூட இங்கே இருக்கிறது. இருந்தாலும் இத்தனை கல்லூரிகளுக்கு மத்தியில் இந்த கல்லூரி அவசியம்தானா என்றால் சொல்லுங்க, அவசியம்தான். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை சொல்லியிருக்கிறது, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்கிரிவுகளோட சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அல்லேலூயா. இது வெறும் வேத அறிவை பெருக்கிக் கொள்கிற வேதாம கல்லூரி மாத்திரமல்ல. ஸ்தோத்திரம். படித்து விட்டு வீட்டில் ஸ்தோத்திரம் படுத்து உறங்குவதற்காக அல்ல. ஸ்தோத்திரம். படிக்கணும், பயிற்சி எடுக்கணும். அதுக்கு விரும்ப என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேறின இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக தேறின வேதத்தில் நல்ல அனுபவம் உள்ள, நல்ல சாட்சி உள்ள, ஸ்தோத்திரம் பல வருட ஊழிய அனுபவம் உள்ள, தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதனைகளை புரிந்த தேவ மனுஷர்களை கொண்டு இந்த கல்லூரியானது நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்வதிலே நான் பெருமை கொள்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் படிங்க. ஸ்தோத்திரம். ஆவியானவங்களோடு கூட இடைபடுவார். நிறைய வேத வசனங்களுக்குரிய விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். வெளிச்சத்தின் மேலே நீங்கள் என்ன செய்யலாம்? வெளிச்சம் காணலாம். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் அந்த வேதாம கல்லூரியில் சேர்ந்தது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படுவதற்கும், ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிள்ளைகளை உலக பிரகாரமாக படிக்க வைப்பதில் ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் வேதத்தை படிப்பதற்கு பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறதில்ல, ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட காரியத்தில் நடத்துவது இல்லை. எனவே ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களும் தங்களுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளும் தங்களுடைய பிள்ளைகளை இது போன்ற வேதாகம் கல்லூரியில் இணைந்து படிக்க வைப்பதற்கு நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த இளம் வயதிலே வேதத்தை கற்றுக்கொள்வார்களானால் அவர்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய இயலும். அல்லேலூயா. கர்த்தரோடு நாம் மையப்படுவதாக. ஸ்தோத்திரம். நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னு சில பேர் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்காக சிடிஹெச் ஓராண்டு படிப்பு இருக்கிறது. எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். மற்றபடி நீ பள்ளிக்கூடத்துக்கு போகல, எனக்கு ஸ்தோத்திரையா அப்படின்ற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு சிடிஹெச், சர்டிஃபிகேட் இன் தியாலஜி என்கிற சான்றிதழ் படிப்பு உங்களுக்கு வழங்கப்படும். ஓராண்டு படிப்பு. அதில் நீங்கள் இணைந்து என்ன செய்யலாம்? படிக்கலாம். எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். போதிக்கிற வசனங்களை நீங்கள் நோட்டில் குறிப்பெடுத்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். எக்ஸாம்பிள் ரொம்ப இலகுவாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். நல்ல உங்களுக்கு விளங்க போதிப்பார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்ற விதங்களிலே உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவதற்கு நல்ல ஆசிரியர்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஓராண்டு படிப்பு, சிடிஹெச் ஓராண்டு படிப்பு இருக்கிறது. அதற்கு படிப்பு கட்டாயம் இல்லை. எழுத படிக்க தெரிந்தால் போதும். இரண்டாவது டிப்ளமா 2 years பட்டய படிப்பு. அதற்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த 2 வருட படிப்பில் இணைந்து படிக்கலாம். அதுபோல் ஸ்தோத்திரம் பிடிஹெச் 10ஆம் கிளாஸ் அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஸ்தோத்திரம் பிடிஹெச் படிக்கலாம். 3 ஆண்டு படிப்பு நீங்கள் படிப்பதற்கு உங்களுக்கு தகுதி உண்டு. பிடிஹெச் படிக்கலாம். அது மாத்திரம் இல்லாதபடி ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் கல்லூரியில் நீங்கள் இணைந்து ஆர்ட்ஸோ சயின்ஸோ இல்லை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக கூட இருக்கலாம். பிஇ, ஸ்தோத்திரம், எம்ஏ, முதுநிலை படிப்பாக இருந்தாலும் சரி, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ எதுவாக இருந்தாலும் சரி, செக்குலர் டிகிரி ஒன்று வாங்கியிருந்தால் உங்களுக்கு எம்டி, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி முதுகலை பட்டம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் படிப்பதற்கு அதற்கும் நாங்கள் வழிவகை செய்திருக்கிறோம். அதற்குரிய ஆசிரியர்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார்கள். நேர்த்தியாய் உங்களுக்கு பாடங்களை எடுப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே உங்களுக்கு காலை அது பிடிஹெச் படிப்பும் அது எம்டி படிப்பும் 3 ஆண்டு படிப்பு. ஸ்தோத்திரம். நீங்கள் பிஇ முடிச்சிருக்கிறீங்க, இல்லை எம்ஏ, இல்லாட்ட ஸ்தோத்திரம் பிகாம், பிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் எம்டி படிக்கலாம். 3 ஆண்டு படிப்பு. ஸ்தோத்திரம். வருடத்திற்கு ஒரு 9 பாடங்கள், 3 வருடங்களுக்கும் ஸ்தோத்திரம் மொத்தம் 27 பாடங்கள் நீங்கள் படிப்பீர்களால் அந்த பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அட்டண்டன்ஸ் ரெகுலராக நீங்கள் வர வேண்டும். 5 நாட்கள், மாதத்தில் 5 நாட்கள் நம்ம நடத்துகிறோம். அது ஒரு வாரம் திங்கள் டு வெள்ளியாக இருக்கலாம். இல்லை நம்ம வசதிக்கு ஏற்றது போல் நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக நாங்கள் உங்களுக்கு அதை செய்து கொடுக்க வகுப்பு எடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். வரக்கூடிய நாட்கள் அதை குறித்து நாம் இந்த
இந்த ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவம் இங்கே வைக்க இருக்கிறது, அதை நீங்கள் போகும்போது பெற்றுக்கொண்டு கடந்து போங்கள். படிப்பதற்கு சோதரம் உங்களுடைய நீங்கள் படித்த மாற்றுச் சான்றிதழ் டிசி ஜெராக்ஸ் கொடுங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சபையை சார்ந்த பாஸ்டருடைய ரெக்கமெண்ட் லெட்டர், உங்களுடைய சாட்சி கடிதம், இவ்வளோ தான். இதை மாத்திரம் நீங்கள் ஜெராக்ஸ் கூட எழுதி கொடுத்தா ஜெராக்ஸாக கொடுத்தா போதுமானது. உங்களை கல்லூரியில் சேர்த்துக்கொள்ள நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். இந்த வேதாம கல்லூரி குறித்து பிறருக்கு நீங்கள் கட்டாயம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாம நம்மை மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து மீதான காரியங்களை பொறுப்படுக்கும்படியாக நம்மத்தில் வந்திருக்கிற பாஸ்டர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் முன்பாக வந்து அவர்கள் நமது கல்லூரியிலே எஸ்பிசியிலே அவர்கள் டீச்சராக இருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் நமது கல்லூரியில் அவர்கள் பாடங்களை எடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது நாம் ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். ராஜ்குமார் ஐயா முன்பாக வந்து சோத்ராம் இந்த வேதாம கல்லூரிக்காக, புதிய மாணவர்கள் சேர்க்கைக்காக, இந்த ஊழியங்களை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையை இந்த உலகமெங்கும் கொண்டு செல்ல ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு இருக்கிறபடி கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த பூமியின் எல்லைகள் எங்கும் உம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், உருவாகி கொண்டிருக்கிறார்கள், உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனம் வேதாகம கல்லூரியானது இன்றைக்கு சென்னையிலும் ஒரு பிரான்ச் தொடங்கப்படுறதுக்கு கர்த்தர் நீர் சித்தம் கொண்டதற்காக உம்மை துதிக்கிறோம். இதன் மூலமாக இந்த வியாசர்பாடி மாத்திரமல்ல, இந்த சென்னை பகுதியில் இருக்கிற ஏராளமான பேர் சத்தியத்தை அறியவும், அந்த சத்தியத்தினால் விடுதலை பெறவும், இந்த சத்தியத்தை வெளிச்சமாய் இந்த உலகமெங்கும் கொண்டு சென்று இருளை வெளிச்சமாக்கி அநேகரை ரட்சிப்புகளை வழிநடத்த பிரகாசிக்கிற விளக்குகளாய் ஆண்டவரே வல்லமையான ஊழியக்காரர்கள் இந்த ஸ்தலத்திலிருந்து உருவாக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேதாகம கல்லூரியிலே போதிக்க இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். படிக்க போகிற ஒவ்வொரு மாணவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியத்தை இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுவதற்கு எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிற அருமையான ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயக்குனர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஸ்டருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எல்லாம் தலைமையேற்று நடத்துகிற தலைமை போதகருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய மகிமை விளங்கும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஏசிஎஸ் சபையில் ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் ஜேம்ஸ் ஐயா அவர்கள் முன்பாக வந்து நமது கல்லூரியின் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இங்கே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக, படிக்கிற மாணவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமே அவர்களை வரவேற்பு. நாம் யாவரும் கண்களை மூடி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, நீங்க வாங்கப்பா. இந்த பிரதிஷ்ட ஆராதனையில் ஆண்டவரே, கிருபாசன ஜெபத்தின் ஆண்டவரே ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே இங்கே நடக்க இருக்கிற ஆண்டவரே இந்த வேதாகம கல்லூரியை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் வந்து ஆசீர்வதிப்பீராக, நீர் வந்து ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தவான் மூலமாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் மூலமாய் நடத்தப்படுகிற ஆண்டவரே இந்த வேதாகம கல்லூரியை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வருவீராக.
நீர் ஆசீர்வதிக்க வருவீராக, நீர் ஆசீர்வதிக்க வருவீராக. துவக்கம் எப்பொழுது அற்புதம் ஆண்டவரே, முடிவு சம்பூரணம் ஆண்டவரே. யோசேப்புட வாழ்க்கை துவக்கம் அற்பம், முடிவு சம்பூரணம். தாவீத வாழ்க்கையின் துவக்க அற்பமாயிருந்தது, முடிவு சம்பூரணம். யோபுடைய துவக்கம் அற்பமாயிருந்தது, முடிவு சம்பூர்ணமாயிருந்தது. பவுலுடைய ஊழியத்தின் துவக்கம் அற்பமாயிருந்தது, முடிவு சம்பூர்ணமாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சம்பூர்ணமாக்கி தருவீராக, சம்பூர்ணமாக்கி தரும்படி நீர் வந்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மேலும் கிருபையை தருவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்தவான்களையோ ஆண்டவரே சுகமும் பலனும் ஆரோக்கியமும் கிருபையும் வரமும் வல்லமையோ அபிஷேகத்தையோ பரலோகத்தின் ஞானத்தையோ நீர் கொடுப்பீராக, நீர் கொடுப்பீராக. நடத்த கிருபையை தருவீராக. அவர்கள் ஒவ்வொரு வரும்போது பிரயாணங்களிலே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெசலோனிக்கு உள்ளவர்களை பார்க்கிறோம், பெரோயா பட்டணத்தார் மன வாஞ்சையோடு வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறதிலோ அவர்கள் காணப்பட்டது போல கர்த்தாவே, இந்த வேதாகம கல்லூரிக்கு அநேக வாஞ்சை உள்ள பிள்ளைகளை, வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளை, வாஞ்சிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை தியானிக்கிற பிள்ளைகளை, அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளை, கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை ஆண்டவர் நீர் கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. அநேக சபைகளிலிருந்து கொண்டு வருவீராக. அநேகர் இந்த பகுதியில எழுப்புவீராக. தேறினவளாய் மாற பண்ணுவீராக, தேறினவளாய் மாற பண்ணுவீராக. ஹல்லேலூயா, glory, thank you Lord. ஓரபா சந்தரா துரக்கரபா ரிமல துரக்கபா துரபா ஷபலபதியா ரிமக்கத்துன மதுரக்கரபலபா சந்தராதியா. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இந்த பாக்கியத்தை தேவன் இந்த பகுதியில உம்முடைய தாசன் மூலமாய் ஆண்டவரே ஒரு வாஞ்ச ஒரு தரிசனத்தையும் பாரத்தையும் கொடுத்து ஆண்டவர் அநேகர் உருவாக்கப்படுவதற்கு, அநேகர் உருவாகி தேசத்தை கலப்பதற்கு, ஆண்டவரே தேசத்துல பறந்து விருந்தி திரிவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, சபைகளை நாட்டுவதற்கு, ஜனங்களை சத்தியத்தில் நடத்துவதற்கு, கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபாசனத்தின் சபை மூலமாய் ஆண்டவர் இந்த வேதாகம கல்லூரியை ஆண்டவரை நடத்துவதற்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தும். எல்லா தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே, எல்லா தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தையே பார்க்கிறோம். வேலைக்காரோட கரம் எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்க்கிறது போல, வேலைக்காரியுடைய கரம் எஜமாட்டுடைய கரத்தை நோக்கி பார்க்கிறது போல எங்களை அழைத்த தேவன், எங்களை முன்குறித்த தேவன், எங்களை தெரிந்து கொண்ட தேவன், எங்களை ஆசாரியரும் ராஜாக்களும் ஆக்கும்படி விரும்பின தேவனை நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நோக்கி பார்க்கும் போது எல்லா உதவிகள் ஒத்தாசைகளை அனுப்பி தந்து பூரணமாய் பூரணமாய் நிறைவாய் சம்பூரணமாய் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து நடத்தும், நீரே நடத்தி செல்லும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் ஸ்தோத்திரம். கோவில்பத்து கிருபாசன சபையிலே கத்திரை ஊழியம் செய்து வருகிற பாஸ்டர் ஜெபராஜ் ஐயா அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கணும். அவர்கள் டிசிஎம்எஃப் என்கிறதான ஒரு ஊழியர் அமைப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் வட இந்தியாவிலும் கூட அவர்கள் ஊழியம் செய்வதற்காக அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள். ஊழியர்களை ஒன்றிணைத்து ஆங்காங்கே ஸ்தோத்திரம் கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். சபை வளர்ச்சிக்காக, ஊழியர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேம்பாட்டிற்காக
பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்து அவர்கள் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இப்பொழுது நமது கல்லூரியினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும்படி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போமா? மகிமையான பரலோக பிதாவே, உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடையவர்களுக்கு ஆமேன். ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு 2 விசேஷம் இருந்தது. கண்களினால் கண்ட இயேசுவை, தொட்டு பார்த்த இயேசுவை காண்கிற ஒரு அனுபவமும், வேதத்தில் இருக்கிற இயேசுவை காண்கிற ஒரு அனுபவமும் கிடைத்தது. இந்த நாட்கள் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரே ஒரு அனுபவம் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற இயேசுவை பார்க்கிற ஒரு அனுபவம். அதற்காக உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த பூமிக்கு அனுப்பி தந்து, அவர் மூலமாக அவர் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டவைகளை சொல்வார் என்று சொல்லி பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு எங்களுக்காக அனுப்பி தந்த ஆண்டவர் இயேசு, இந்த நாட்களில் இந்த வேதத்துக்குள் இருக்கிற இயேசுவை அதிகமாக அறிய ஆமேன். ஆண்டவரே, அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, அவருடைய நீதி, அவருடைய வருகை எல்லாவற்றையும் ஆழமாய் அறிந்து கொள்ள இந்த வேதாகம கல்லூரி மூலமாக கர்த்தர் மகிமைப்படும்படி ஆக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த ஸ்தல போதகருக்காக, இந்த ஊழியங்களுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தருக்காக கைகளை உதாரத்துவமாக நாம் திறக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பிரதிஷ்டையின் ஸ்தோத்திரம் வேலையிலே, முக்கியமான வேலையிலே நாம் கர்த்தருக்கு கொடுக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய காணிக்கைகளை, உதாரத்துவமான காணிக்கைகளை நாம் உற்சாகமாக கொடுக்க முன் வரலாம். இப்பொழுது காணிக்கைக்காக பாஸ்டம்மா வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் நேசியுங்கள். கர்த்தர் உங்கள் நேசிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தம் கிருபை பெரிதல்லோ அந்த பாடலை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவானிலும் மதி எம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை நேசரன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் நேசரின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் காத்துக்கொள்ள கிருபை தாருமே காத்துக்கொள்ள கிருபை தாருமே தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் வேலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் சந்தோலமுடன்
சேவை செய்ய இருவட்டாருமே, சேவை செய்ய இருவட்டாருமே. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் ஜான் பிரகாஷ் ஐயா அவர்கள் முன்பாக வந்து அவர்கள் நமது கல்லூரியினுடைய ஆசிரியராக இருக்கிறார். எஸ்பிசியில் அவங்க ஸ்தோத்திரம் பாடம் எடுத்து கொண்டு வருகிறார்கள். நாகப்பட்டினம் அடிக்கடி வருவார்கள். நேர்த்தியாய் மாணவர்களுக்கு அவர்கள் பாடங்கள் எடுப்பார்கள். அவர்கள் நம்ம மத்தியில் வந்து ஸ்தோத்திரம் செலுத்தப்பட்ட காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிற கர்த்தர் தாசன் ஐயா அவர்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் ஸ்தோத்திரம் மாற்றி தரும்படியாகவும் ஜெபிக்கும்படி அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பாட்டுத்தாள் உள்ள முதலாவது பாடலை நாம் பாடி நம்முடைய பரிசுத்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களா எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை வாதைய பெருவன் எத்தனை ஆச்சரியா, இத்தனை வாதையவும் பெருவன் எத்தனை ஆச்சரியா. மதினா திறந்ததா ஜீவ பொது வழியா, மதினா திறந்ததா ஜீவ பொது வழியா, பின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரலாமே சந்ததா, பின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரலாமே சந்ததா. இன்றைக்கு நமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றைக்கு நமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினா, கந்தவும் திருமைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரம், கந்தவும் திருமைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனா,
வேறொரு தேற்றமில்லை பாரே. வேறொரு தேற்றமில்லை பாரே. சோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் ஏசுநாதா. சோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் ஏசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவு. சோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவு. ஆமென். இரண்டாவது பாடல் சத்திய வேதம் பக்தரின் கீதம். சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் உயரம் வந்து அத்தனை தேடும் ஔஷதம். எத்தனை துன்பம் உயரம் வந்து அத்தனை தேடும் ஔஷதம். சத்தியவே நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் 100% தெளிந்திடும். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் தெளிந்திடும். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் தேடும் இதயம் மகிழும் கண்கள் கெளியும் இருந்த உயிரையும். இதயம் மகிழும் கண்கள் கெளியும் இருந்த உயிரையும். சத்தியவே பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்தியவே வேலைகளிடம் யாரும் கரங்களை கேட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் தீமை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் தீமை தரும். இதற்கு ஞானம் இனிமை தரும் தனிமையிலும் இரவில் பகலும் இறக்கியானும் இனிமை தரும் தனிமையிலும். சத்தியவே பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்தியவே சேதமடையாய் நடத்திடுவார். தேவ புதல்வ சேதமடையா நடத்திடுவார். தேவ பிரிய தேவ புதல்வ சேதமடையா நடத்திடுவார்.
இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் கனி தருவார். சத்திய வேதம் கர்த்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் பாயும் சத்திய வேதம். உள்ள உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ள கவரெல்லாம் அகற்றும். உள்ளம் ஊதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கவர்கள் நாமகற்றும். உள்ளம் ஊதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கவர்கள் நாமகற்றும். அணிந்து கொள்ளும் அறைகள் போக்கும் மனமடைய வழி நடத்தும். அணிந்து கொள்ளும் அறைகள் போக்கும் மனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் கர்த்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். கர்த்தர் வசனம் நல்ல சமட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. ஆமென். கர்த்தர் வசனம் நல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் நல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறம் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறம் கருக்குள்ளதே. சத்திய வேதம் கர்த்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். ஹல்லேலூயா. சுதர்வான மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். ஹல்லேலூயா. அந்த சலனத்தை பாடிடுவோம். ஹல்லேலூயா. முழு அகில உலகத்தையும் ஆண்டவர் வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார். சகல பிரஸ்தாபங்களை பேர் புகழ்ச்சியை பார்க்கலும் அவர் விளம்பின வேதம் வார்த்தை மிகவும் கனமுள்ளது. ஹல்லேலூயா. மகிமையுள்ளது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினால் ஆண்டு நம்ம மாத்திரம் அவருடைய சாயல்லே உருவாக்கினார். ஆமென். அந்த கடைசி சரணத்தை நான் உற்சாகமாக நம்முடைய பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்தி கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த சரணத்தை நான் பாடுவோம். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது சொல்லும் பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது சொல்லும் பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் கர்த்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பல் தெளிந்திடும். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பல் தெளிந்திடும். இதயம் அகிலும் கண்கள் துணையும் இரண்ட
உயிரணையும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருந்த உயிரணையும் சத்திய வேதம் கர்த்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மாறும் காணும் சத்திய வேதம். அல்லேலூயா. 4வது பாடலின் பாடுவோம். தாசரே இத்தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், நாவிரில் நீக்குவோம், வெளிச்சம் வீசும். தெரிந்த பழைய பாடல். நல்லா நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தி நம்ம ஆண்டவரை உயர்த்தின பாடுவோம். அல்லேலூயா. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவியில் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவியில் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், தாசரே இத்தரணியை அன்புவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வரிந்தி அன்பா அழைத்திடுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பா அழைத்திடுவோம், பாவப்பாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே, பாவப்பாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. ஆமென். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், பசியற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம், பசியற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி மருந்து இயேசு கணிந்து திரிந்தனரே, ஊசித நன்மைகள் நிறைந்தோ நம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே, தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டோம் நேசரை நாம் உயர்த்திடுவோம், ஒடுக்கப்பட்டோம் உயர்த்திடுவோம், பொறுக்கவெல்ல கஷ்டத்துக்குள் நிசோரத்துக்குள் படுகொலிக்குள் விழுந்தனரே, பொறுக்கவெல்ல கஷ்டத்துக்குள் நிசோரத்துக்குள் படுகொலிக்குள் விழும். ஆமென். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், சிறுமணிகள் பேந்தை வடுக்கள் வரவழைப்போம், இந்து தேசமாக சிறுமணி
வேந்தை பரவலை குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து செல்வங்களை தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாடு போரை சத்ய பரிக்கள் வந்திட சோத்திடு அமேன் நாக்கம் தாழ்த்தி நாடு போரை சத்ய சேர்த்திடுவோம். ஏக்கமா செவித்திடுவோம். நாம் உயர்ந்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். ஏக்கமா ஜெயித்திடுவோம். நாம் உயர்ந்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாவீரில் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். நேசமா இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாவீரில் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நன்மை சார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரயாணத்தை குறித்து இந்த உலகத்தில் எங்கே அவர் பெருமை பார்த்ததில்லை. 200 கிலோமீட்டர் அளவில் எருசலேம் தேசம் முழுவதும் நடந்து திரிந்து தம்முடைய வார்த்தை பிரசங்கத்தை, அவருடைய போதனையை, உபதேசத்தை அவர் ஜனங்களுக்கு அவர் கூறினார். அவருடைய பிரசங்கத்தினாலும் அவருடைய போதனையினாலும் அவருடைய உபதேசத்தினால் அவரிடத்தில் அநேக ஜனங்கள் கோடி கோடி கட்டி இழுக்கப்பட்டார்கள். அவருடைய சீசர்களாக மாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை எல்லாம் தட்டி நம்முடைய பரிசுத்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பாட்டு பாடு. இன்னொரு பாடலை பாடி நம்ம மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. எல்லாருக்கும் தெரிந்த பாட்டுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தம்முடைய பிரசன்னத்தினால், அவருடைய மகிமையினால், அவருடைய கிருபையினால ஒவ்வொருவரின் அளவில்லாமல் எல்லைமல் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, தீர்க்க தரிசன வார்த்தை, ஜீவ வார்த்தை நம்மளில் புறப்பட்டு வரும்படி கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வாசிமை நிறைந்தவரே, மகிமைக்குள் நான் நிறைந்தவரே. வல்லமை வாசிமை நிறைந்தவரே, மகிமைக்குள் நான் நிறைந்தவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை
உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை அமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நிலவின நேரங்கள் கிருபை தந்தீரையா இயேசுவே என்ற நிலவின நேரங்கள் கிருபை தந்தி இயேசு ராஜா இயேசு ராஜா பெறனாளி எனக்கும் பயம் இல்லையே இயேசு ராஜா என் பெறனாளி எனக்கும் பயம் இல்லை பரிசுத்த தேவனை உயர்த்தி ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே உம்மை உயர்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே ஆராதனை உமக்கே 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 பரிசுத்த தேவனை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த சராசரங்களையும் படைத்த நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு குணத்தோடு முழு ஆத்மாவோடு உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. The great men of the God servants பவுல் அப்போஸ்தலனை கர்த்தருடைய கிருபை தாங்கினது. வாழ்க்கையின் எல்லா மட்டங்களிலும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சென்ற ஊழியத்தின் பாதைகளிலும் அவருடைய கிருபை தாங்கி தாங்கி அவர் ஊழியத்திலே நடத்தினது. கர்த்தருடைய பலன் அவர் மேலே இறங்கினது. உன்னத பலனான கர்த்தர் நிரப்பினார். இந்த ஆராதனை வேளையில ஊழியர்களாகிய நம்மையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவருடைய கிருபை அவருடைய உன்னதமான பலனை நிரப்பும். நிச்சயமாய் நிரப்பி கர்த்தரை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்ம எல்லாம் எழுந்திருந்து நம்முடைய பரிசுத்த தேவனை கனப்படுத்தி உயர்த்தி நம்முடைய ராஜாவினை ஆராதிப்போம். இந்த வேளையுடைய பிரசனத்தை நம்ம மேல இருக்கு வல்லமை உள்ளவர். அவருடைய கரங்களினாலே தொடுகிறவர், அவருடைய வார்த்தையை அனுப்புகிற கர்த்தர், அவருடைய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வர முடியாது செய்கிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என்னை காண்பவரே என்னை காப்பவரே என்னை காண்பவரே
என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சொல்லிருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நீ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் யோசங்கள் எல்லாம் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தால் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, என் மீது அன்பு கூர்ந்து பலியாண்டி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்காமோ என் மீது பலியாண்டி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க கொடுத்தி பிரித்தெடுத்தி வாழ்ந்திடா ஆராதனை உனக்கே, அனுதினமும் உனக்கே, ஆராதனை உனக்கே, அனுதினமும் உனக்கே, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தாரே, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தாரே, என் மீது அன்பு கூர்ந்து பலியாண்டி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிதாவான என் தேவனே தகப்பனே கண்களோ பிதாவான என் தேவனே தகப்பனே கண்களோ மாற்றிவரும் மகத்தினமும் தகப்பனே உனக்கு தானா ஏற்றிமையும் மகத்துவமும் உனக்கு தானா என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உனக்கு தானா என்றென்றைக்கும் சொல்லுவா வல்லமையும் தகப்பனே உனக்கு தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உனக்கு தானே என் மீது அன்பு சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சொல்லி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிரித்தெடுத்து உனக்கு முன்னால் உனக்கென்று வாழ்ந்திரோ பிரித்தெடுத்து உனக்கு முன்னால் உனக்கென்று வாழ் எல்லாரும் கத்தரை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே இயேசுவே உமக்கே அனுதினமும் உமக்கே வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உனக்குத்தானே வல்லமையும் மகிமை இயேசுவே தகப்பனே உமக்குத்தானே ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே ஆராதனை உமக்கே சந்தனமுள்ள பரிசுத்தாவி இறங்கி உள்ள பிள்ளைகளுடைய அசமானங்களை பற்றி நிலவுள்ள வல்லமையினாலும் உள்ள பேசாத்தவருடைய கிருமையினாலும் மக்கள் அசைய பணிவிலாக சுத்தத்தை செய்ய
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாய், அழைக்கப்பட்ட நோக்கத்தை ஓடி பிடிக்கிற பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவியானவர் இந்த நம்முடைய கிருபை இறங்குவதாக, நம்ம இறங்கி ஆட்கொள்ளட்டும். பரிசுத்தோட பலத்திலே நிரப்புகிறாங்க. ஆவியிலே நிரம்பி ஹல்லேலூயா, நம்முடைய பிரசன்னத்தினாலே, நம்முடைய மகிமையினாலே இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற நன்மைகளினாலும் நம்மை நிரப்பி வழி நடத்துகிற ஆண்டவர், கடலின் ஆழத்திற்குள்ளாக வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர், மனிதனுடைய மூளைக்கும் அறிவுக்கும் எட்டாத உயரத்திலே தம்முடைய பாதைகளை விளங்க பண்ணுகிற கர்த்தர், தம்முடைய வழிகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி காக்கிற தேவன். இந்த இடத்துல கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? தம்முடைய சீசர்களை ஏன் பெத்தானிய தேசத்தில் அழைத்து கொண்டு போகணும்னா, நம்மை ஆசீர்வதித்து இந்த பூமியில வழி நடத்துவதற்காக. நிச்சயமயத்தில் இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீர்கள். ஒருவர் உங்க சத்தத்தை மாத்திர உயர்த்தி ஆராதனை சொல்லும்போது, உங்க சத்தத்தை உயர்த்தி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும்படியா, எல்லா கணத்தையும் புகழ்ச்சி அவர் ஒருவருக்கே கொண்டு வரும்படியா ஒரு சத்தத்தை உயர்த்தி ஆமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆதியும் ஆதியும் அந்தம் ஆண்டவரே, அல்வாவும் மேகாவும் ஆண்டவரே. சொல்லுமா, ஆதியும் அந்தமும் ஆண்டவரே, அல்வாவும் மேகாவும் ஆண்டவரே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை பிரசனத்தில் ஆராதனை மகிமையும் பிரசனத்தினால கிருபையினால நிரப்பினதற்காய் உற்சாகமாய் கர்த்தருக்கு கரங்களை தட்டிவிட நாமத்தை மேம்படுத்துவோம். வல்லமையினால கிருபையினால எங்களை தொடர்ந்து நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இந்த வேளையிலே கூட்டங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக பாஸ்டர் பால் சேரி ஐயா அவர்கள் பாஸ்டர் டேவிட் சூரியகுமார் அவர்கள் திருத்தணியிலே கத்தரை ஊழியத்தை செய்து வருகிறார்கள். மேசியா சுவிசேஷ சபையின் கிளை ஊழியமாக அவர்கள் வந்து இந்த ஸ்தோத்திரம் பைபிள் காலேஜினுடைய பிரதிஷ்டை ஆராதனை நிகழ்வை தொடர்ந்து தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். கண்களை மூடுவோம். பைசலாட் பைசலாட், நல்லவரே, வல்லவரே, அற்புதமானவரே, கிருபையானவரே, ஆண்டவரே, இந்த ஸ்தலங்களில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்களுக்கு மேலாக இந்த ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. இந்த பகுதியில் ஆண்டவரே 200க்கும் அதிகமான தேவாலயங்கள் ஆண்டவரே சபைகள் இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம். இத்தனை சபைகளிலே ஆண்டவரே இந்த சபையை தெரிந்து கொண்டு இந்த இடங்களிலே ஆண்டவரே வேதாகம கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று முன்குறித்த தயவுக்காய் நன்றி சொல்லி, ஆண்டவரே அருமையான போதகர் இந்த இடத்திலே கொண்டு வந்து இந்த சபையின் மூலமாக இந்த இடத்துல அவர்களுடைய சபையின் மூலமாகவும் இந்த வேதாகம கல்லூரி அநேக மக்களுக்கு வேதத்தின் ரகசியங்களையும் ஆழங்களையும் அது நீளங்களையும் உயரங்களையும் அறியத்தக்கதாக ஆண்டவரே இந்த பாடசாலையிலே படிக்க போகிற எல்லா பிள்ளைகளும் தேவ ஊழியர்களும் இன்னும் மறைப்பொருள்களை ரகசியங்களை அறிந்து கொண்டு அநேக ஆத்துமாக்களுக்கு அது ஒரு பெரிய பலனுள்ளதாக மாற்றும்படியாய் போதிக்க போகின்ற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நல்ல தேர்ந்த வேதத்திலே தேர்ந்த பல ஆலோசனைகளை வேதத்திலிருந்து சிந்தித்து அறிந்து தேவ ஆவியின் பலனிலே பல வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு பாடங்களாக எடுத்துரைக்க அநேக ஆண்டவர் பேராசிரியர்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
இந்த மக்களை கொண்டு வந்து ஆண்டவரை ரகசியங்களை எடுத்து கொடுக்க கிருபை செய்வீராய். பவுல் சொல்கிறது போல, எனக்கு தேவனே சொன்னார் என்று, எனக்கு இயேசு வெளிப்படுத்தினார் என்று, அதுபோல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஆலயங்களாய் இருக்கிற இருதயங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா விசுவாசிகளுடைய இதயத்தில் ஆலயத்தை வைத்திருக்கிறேன். அந்த ஆலயத்தை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விசுவாசிகள் ஆயத்தமாகி கொள்ள, அந்த ஆலயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுகின்றபடியினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இதோ ஆண்டவரே நீரே அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். அன்புதாசனை கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்த மகன் மூலமாக இந்த பகுதிகளிலே ஆண்டவரே வேதாகம கல்லூரி துவங்கி ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே சத்தியத்திலே வல்லமையிலே இந்த மகனோடு இருந்து பலப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஞானங்களையும் கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஞானங்களையும் கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மகனை பலப்படுத்தி ஆண்டவரே இந்த பகுதிகளை மகா பெரிய ஒரு ஆராதனை, மகா பெரிய ஒரு கல்லூரியாக உருவாக்கி கொள்ள கிருபை செய். இந்த இடத்தை கொடுத்த அன்பு சகோதரர் பாஸ்டர் பீட்டர் ஐயா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மகனுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன். காடு மலை மேடுகள் ஆண்டவரே, பல பட்டணங்கள் ஆண்டவரே, கிராமங்கள், கடற்சார் பகுதிகள், குக்கிராமங்கள், இப்படி அநேக இடங்களிலே இந்த மகனுடைய பாதங்கள் பட்டு ஆண்டவரே வேர்வைகளை சிந்தி இரத்தங்களை சிந்தி ஆண்டவரே உடல்களை சிதற செய்தும் அப்பாவுடைய ஊழியங்களை ஆண்டவரே மகிமையாக வெற்றிகரமாய் நடத்தின மகன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவரையும் அவருடைய மனைவியையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய விசுவாசிகள் எல்லா மக்களையும் இந்த திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல வர்ஷிப் செய்த அன்பு சகோதரன் ஆண்டவரே, அவர் வர்ஷிப் செய்கிற போது ஆண்டவர் தேவ தூதர்கள் கண்டிருக்கிறார்கள் அப்பா. ஸ்தோத்திரம். தேவன் நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. அந்த மகனை இன்னும் அநேக இடங்களிலே ஒரு நாமத்தை வெளிப்படுத்த கிருபை செய்வீராய். இசை வாசிக்கிற பிள்ளைகள் இன்னும் ஆண்டவர் அற்புதமாக ஆண்டவரை வாசித்து ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை ராகத்தோடும் பாடுவேன் என்று சொல்கிறது போல அந்த இசைகளை கொடுத்த கிருபைக்காய் நன்றி. வருகின்ற எல்லா மக்களுக்காய் நன்றி, விசுவாசிகளுக்காய் நன்றி. இதோ இங்கே கூடி வந்துகிற போதகர்களுக்காய் அநேக போதகர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் குடும்பமாக ஆசீர்வதித்து அவருடைய சபையின் அங்கத்தினர் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். எல்லா எவாஞ்சலிஸ்டுகள் வந்திருக்கிறார்கள், விசுவாசிகள் வந்திருக்கிறார்கள். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி. இது ஆண்டவரே இனிதான இந்த நல்ல நாளை தேர்வு செய்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இதோ இந்த நாட்கள் முதல் ஆண்டவரே வருகையின் கடைசி நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே உடைய வேதாகம கல்லூரி ஆண்டவரே சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். இதை பொற்பாதத்தில் வைத்து செபிக்கிறேன். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். சகோதரிமார்கள் தயவுசெய்து கொஞ்சம் சற்று முன்பாக வந்து உட்காருங்க. வயதானவர்கள் மாத்திரம் நீங்கள் சேர்ஸை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் முன்னால் வந்து உட்காரலாம். நிறைய ஊழியக்காரர்கள் வருவார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். சோதரம் கொஞ்சம் முன்னால் அப்படி எலும்பி ஓட முன்னால் வந்துடும். சோதரம் ஊழியக்காரங்க யாரோ பின்னால் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தயவுசெய்து முன்பாக சேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து நீங்கள் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இறக்கமா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்கள் சமூகத்தில் மன்றாடுகிறோம். தேவனாய கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதாகம கல்லூரி எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம்ப்பா. தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக, தம்முடைய மகத்துவங்களை விளங்க பண்ணுவீராக, வேதத்தின் ரகசியங்களை விளங்கிக் கொள்ளும்படி இந்த பகுதி மக்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே தேவனே உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மைமையின் தேவன் மைமைப்படும்படியாய் குத்துவிளக்கின் முத்திரு லாபுகிறது தம்முடைய மைமை வெளிப்படுத்தும்படியாய் வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தரிசனங்கள் மூலமாய் வேதத்தினுடைய ஆழங்களின் மூலமாய் விளங்கிக் கொள்ள தேவன் மனக்கண்களை திறப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை கர்த்தர் இழுத்து கொண்டு வருவீராக. அநேகர் வருவார்களாக. உம்முடைய நாமத்தை மையப்படுத்த தேவனே இங்கிருந்து உம்முடைய ஜனங்கள்
பிள்ளைகள் புறப்பட்டு போக முடியாய், இங்கிருந்து வேதங்களை கற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு வேத தரிசனத்தோடு போக முடியாய். தேவனே, பரிசுத்த ஆவியானவர் இறக்க செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய திட்டங்கள் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தங்கள் நிறைவேறட்டும். அதை பொறுப்படுத்த செய்கிற ஒவ்வொரு தாசரினாலும் தம்முடைய அக்கினினால் நிரப்புவீராக, அக்கினி ஜுவாலையாய் மாற பண்ணுவீராக. வேதத்தின் மகத்துவங்கள் வெளிப்படும்படி மன்றாடுகிறேன், வேதத்தின் சித்தங்கள் வெளிப்படி மன்றாடுகிறேன். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்யா. உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் ஆவியானுடைய அபிஷேகத்தும் ஆண்டவர் அநேகருடைய நுகங்களை முறித்து தேவன் வெளிப்படவே ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது Yeah.